சிறையில் இருந்த ஒரு கைதிக்கு அவன் மனைவி கடிதம் எழுதினாள். அவர் சிறைக்கு சென்ற பிறகு தானும் குழந்தைகளும் வருமானமின்றி கஷ்டப்படுகிறோம். வீட்டின் பின்னால் இருக்கும் கற்பாறை நிறைந்த நிலத்தை தோட்டமாக மாற்றி காய்கறி பயிரிட்டு வாழலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அதை தோண்ட வழி தெரியவில்லை என்று எழுதினாள். அதற்கு கைதி, குடும்ப செலவுக்காக வேறு வழி பார்த்துக்கொள். பின்னால் இருக்கும் நிலத்தில் கை வைக்காதே. அங்கேதான் நான் தங்க கட்டிகளை புதைத்திருக்கிறேன் என்று பதில் அனுப்பினான். ஒரு வாரம் கழித்து திடீரென சிலர் பொக்லைன் இயந்திரத்துடன் வந்து நிலத்தை முழுவதும் தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். மனைவி ஆச்சரியமாக பார்க்கிறாள். மனைவி மீண்டும் எழுதினாள், யாரோ பொக்லைன் இயந்திரத்துடன் வந்து நம் நிலத்தை முழுவதும் தோண்டி பாறைகளை அகற்றி சமப்படுத்தி விட்டார்கள். ஆனால் தங்கம் எதுவும் கிடைக்கவில்லை என்று. அதற்கு கைதி சிரித்தபடி, அவர்கள் காவல்துறையினர்தான். நான் எழுதிய கடிதத்தை படித்து தங்கம் தேடி தோண்டியிருப்பார்கள். உண்மையில் நான் எதையும் புதைக்கவில்லை. இப்போது நீ அமைதியாக தோட்டம் போடு என்று எழுதினான். பின் அவன் மனைவி அவர்கள் சரி செய்த நிலத்தில் தோட்டம் போட ஆரம்பித்தாள். இந்த கதை, புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த சூழலிலும் ஒருவர் தன் காரியத்தை